உங்களோட அன்றாட வாழ்க்கையில நீங்க நெறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எவ்ளோ பண்ணாலும் ஃபைனலா ஒரு ப்ராப்பரா அதோட அவுட்கமே இன்னும் பார்க்க முடியலையே! ஒரு சக்சஸே இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியலையே! அப்படின்னு நெனைக்கிறீங்கன்னா, யூ ஆர் ப்ராபப்ளி நாட் மெஷரிங் இட் எனஃப் அப்படின்றது தான் தோணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மார்க்ன்னு உங்களுக்கு எக்ஸாம் எழுதி மார்க் வாங்குறீங்களா? திஸ் மார்க் இஸ் சம்திங் தட்ஸ் வெரி மச் மெஷரபிள். அத வச்சு தான் அவங்க உங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஓகே இந்த பையன் நல்லா படிக்கிற பையன், நல்லா படிக்காத பையன்னு சொல்றாங்களா? விச் இஸ் நத்திங் பட் தே ஆர் மெஷரிங் யூசிங் மார்க். இப்போ உங்களோட ஆப்டிட்யூட் டெஸ்ட்டோ, இல்ல உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்லயோ, எல்லா இடத்துலயும் தே ஆர் சம்ஹவ் மெஷரிங் யூ வித் சம் நம்பர். ஸோ, நம்ம லைஃப்ல நம்ம நெறைய பண்றோமே, ஆனா எண்ட் ஆஃப் த டே ஒரு ரிசல்ட் வரலையே அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, உங்களோட லைஃப்ல நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் குவான்டிஃபை பண்ணி, அத ஒரு மீனிங்ஃபுல்லான அவுட்கம்மா கொண்டு வர்றது. ஸோ தட் உங்களோட சக்சஸ் ஆர் உங்களோட ப்ராக்ரஸ உங்களால விட்னஸ் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அத ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி, இஃப் யூ ஆர் வெரி நியூ ஹியர் அண்ட் இஃப் யூ ஹேவன்ட் சப்ஸ்கிரைப்ட் எட் டூ அவர் சேனல், கண்டிப்பா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் யா, ஸோ டு ஸ்டார்ட் வித் உங்களோட டே டு டே லைஃப்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பீ இட் நீங்க தூங்கி எந்திரிக்கிற டைமா இருக்கட்டும், ஆர் தூங்க போற டைமா இருக்கட்டும், இல்ல இன் பிட்வீன் சாப்பிடுற நேரத்துல இருந்து, ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ற நேரத்துல இருந்து, கிளாஸ்ல கவனிக்கிற நேரத்துல இருந்து, எல்லாத்தையுமே நீங்க எவ்வளவு முடியுதோ அதெல்லாம் ட்ராக் பண்ணீங்கன்னா, வாட் எக்ஸாக்ட்லி யூ ஆர் ஆக்சுவலி அச்சீவிங் அண்ட் வாட் எக்ஸாக்ட்லி யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட்ன்றது ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சிரும். இட்ஸ் வெரி சிம்பிள் டு டூ தட். யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஃபாலோ அ கப்புள் ஆஃப் திங்ஸ். டெய்லி காலையில எந்திரிக்கிறப்போ டேக் அ கப்புள் ஆஃப் மினிட்ஸ் டு திங்க் த்ரூ வாட் இஸ் ரன்னிங் ஆன் யுவர் மைண்ட் அப்படின்னு, ஓகேவா? அதை எடுத்து ஃபுல்லா டம்ப் பண்ணிடுங்க. என்னெல்லாம் உங்க மைண்டுக்கு போகுதோ, அது வந்து பீ இட் பாசிட்டிவ், பீ இட் நெகட்டிவ், பீ இட் அபவுட் சம்படி எல்ஸ் ஆர் பீ இட் அபவுட் அ ஃபியர், எல்லாத்தையுமே டம்ப் பண்ணி ஒரு பர்டிகுலர் நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதில் எழுதி வச்சு முடிச்சுட்டு ரைட் டவுன் த டைம் ஆல்சோ. எத்தனை மணிக்கு இதை நீங்கள் எழுதுறீங்கன்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சேவ் த நோட்ஸ் அண்ட் க்ளோஸ் இட். உங்களோட ஃபோன் எடுத்து அலாரம் வச்சுக்கோங்க எவ்ரி 1 ஹவருக்கு. ஓகேவா? இப்போதைக்கு ஒரு நெக்ஸ்ட் 1 ஹவரில் ஒரு அலாரம் வச்சுட்டு யூ ஜஸ்ட் லெட் இட். அண்ட் 1 ஹவரில் அலாரம் அடிக்கிறப்போ மறுபடியும் அதே நோட்ஸை திறந்து அந்த டைமிங்கை நோட் பண்ணிவிட்டு, அப்போதைக்கு இருக்க அந்த டைமை நோட் பண்ணிட்டு டைப் அவுட். அப்போதைக்கு உங்கள் மைண்டில் என்னெல்லாம் இருக்குது அண்ட் என்னெல்லாம் லாஸ்ட் 1 ஹவரில் பண்ணீங்கன்றதையும் சேர்த்து எழுதுங்க. இது மாதிரி நெக்ஸ்ட் அடுத்து அதை எழுதி முடிச்சுட்டு அடுத்த 1 ஹவருக்கு ஒரு அலாரம் வச்சுட்டு மறுபடியும் யூ ஸ்டார்ட் டூயிங் ஆல் யுவர் யூஷுவல் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் அந்த அலாரம் அடிக்கிறப்போ மறுபடியும் எடுத்து யூ ஸ்டார்ட் ரைட்டிங் அவுட். உங்கள் மைண்டில் அப்போ என்னெல்லாம் இருக்குது அண்ட் லாஸ்ட் 1 ஹவரில் என்னெல்லாம் பண்ணீங்கன்றதை எழுதிக்கிட்டே வாங்க. இப்படி ஒரு நாள் காலையில் எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் ஒன் ஹவருக்கு நீங்கள் ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணி ஒரு நாள் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் எ ஹியூஜ் இன்சைட். ஓகேவா? இப்போ இதே ஒரு 7 நாளுக்கு பண்ணுங்க. ஓகே, 7 நாள் இல்லை ஒரு 5 நாளைக்கு உங்களோட காலேஜ் டேஸ்ல இருக்க அந்த வீக் டேஸ்க்கு மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா கூட ஓகே தான். அந்த 5 நாள் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹாவ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இன்சைட் ஆஃப் யுவர் லைஃப். உங்களுக்கே தெரியாம உங்களுக்கே வந்து எப்படி ஒரு டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்றோம்னே தெரியாது. ஆனா அந்த நோட்ஸ்ல நீங்க அவ்வளோ ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த எவ்ரி 1 ஹவர் இருக்கக்கூடிய மொத்த டேட்டாவையும் எடுத்து இப்போ உங்களோட சாட் ஜிபிடியோ இல்லை கிளாடோ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஏஐ கிட்ட இதை போய் டம்ப் பண்ணி கொடுத்துட்டு, இப்போ பாருப்பா, எவ்ரி 1 ஹவருக்கு நான் என்னோட லைஃப்பை டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். இதை நீ எடுத்துக்கோ. டெல் மீ வாட் இஸ் த குட் திங் ஐ எம் டூயிங், வாட் இஸ் த பேட் திங் ஐ எம் டூயிங், வேர் ஆம் ஐ putting in a lot of energy, which are the things that I have started and I have not dropped, or which of the things I should probably leave so that I can become better. இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலாக கீழே நான் ஒரு ப்ராம்ப்ட் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். அந்த ப்ராம்ப்டை அப்படியே தூக்கி உங்களோட அந்த மொத்த நோட்ஸையும் நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ணும்போது இந்த ப்ராம்ப்டையும் சேர்த்து போடுங்க. அண்ட் இட் வில் கிவ் யூ பஞ்ச் ஆஃப் இன்சைட்ஸ் அபவுட் யுவர் லைஃப் அண்ட் உங்களோட சக்ஸஸ் ஆர் உங்களோட ஃபெயிலியர் எதை நோக்கி நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்கன்றதை கிளியர் கட்டாக எடுத்து கொடுக்கும். அண்ட் திஸ் இஸ் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேஸ் டு ட்ராக் யுவர் லைஃப். அண்ட் இந்த ட்ராக்கிங்கை அழகாக மெஷரபிளாக நீங்கள் பண்ணுறீங்கன்றப்போ எவ்ரி 1 ஹவருக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்றது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். அண்ட் அதில் இன்சைட் வந்து வேறு லெவலாக இருக்கும். அண்ட் இது நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, இதை நான் லாஸ்ட் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வரைக்குமே நானும் பண்ணி என்னோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, வேர் ஆர் மை குட் அட், வேர் இஸ் மை எனர்ஜி ட்ரைனிங், வேர் இஸ் மை எனர்ஜி அட் மை பீக், யார் கூடலாம் நான் பேசிகிட்டு இருக்கேன், என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறேன், எல்லா விஷயங்களையும் ஐ வாஸ் ஆல்சோ ஏபிள் டு டாக்குமெண்ட் லைக் திஸ். அண்ட் உண்மையிலே இட் சேஞ்ச் த வே ஹவ் ஐ ஸ்டார்டட் டூயிங் மை டே டு டே ஆக்டிவிட்டீஸ். அண்ட் அந்த ஒரு சேஞ்ச் உங்களுக்கும் கண்டிப்பாக வரும். அண்ட் வரும்போது யூ வில் ஈவென்ச்சுவலி ஸ்டார்ட் லேர்னிங் ஹவு டு ஸ்டார்ட் ட்ராக்கிங் எஃபர்ட்லெஸ்லி. என்கிட்ட இருக்கக்கூடிய டூல்ஸை வச்சு அதை நான் ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கும் கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரிக்ஷனாக இருக்கலாம். பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டூயிங் இட் அண்ட் ஒன்ஸ் யூ see the insight that it brings you, you will also figure out ways to automate it. அண்ட் அதை எப்படி ஆட்டோமேட் பண்ணலான்ற விஷயங்கள்லாம் ஐ வில் ஆல்சோ ஃபிகர் அவுட் ஃபார் ஆல் ஆஃப் யூ பீப்புள் அண்ட் ஐ ஷேர் இட் வித் யூ இன் ஒன் ஆஃப் அவர் அப்கமிங் வீடியோஸ்.
இன்கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ ஆல்சோ கெட் தட் வீடியோ அஸ் வெல். ஸோ இப்படி எவ்ரி 1 ஹவருக்கு உங்களோட லைஃப்ப நீங்க எப்படி டாக்குமெண்ட் பண்ணலான்றத ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சா, அதாவது ஒரு பிடிஎஃப்பா ரெடி பண்ணி உங்களுக்கு நான் வந்து வச்சிருக்கேன். அண்ட் அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா, கீழ இருக்கக்கூடிய லிங்க கிளிக் பண்ணி யூ கேன் டவுன்லோட் இட் ஃபார் யூ. அதுக்குள்ள அந்த இத நீங்க ட்ராக் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ராம்ப்ட் போடணும்ன்றது வரைக்கும் டீட்டெயில்டா இருக்கும். ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணிட்டு, லெட் மீ நோ ஹவ் இட் வொர்க்ஸ் ஃபார் யூ. தேங்க் யூ. பாய் பாய்.